பிரைஸ் தி லார்ட். பயப்படாதிருங்கள். இந்த நாளில் நம்மில் அநேகர் ஏதோ ஒரு பயத்தினால் பலவீனப்பட்டு இருக்கிறோம். நம்ம இந்த எல்லாவித பயங்களில் இருந்தும் விடுவித்து உங்களை பலப்படுத்தவே இந்த தேவனுடைய வார்த்தைகள். நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் பயம் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். முதலாவது, பிசாசின் வஞ்சனையில் ஏமாற்றப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நன்மை தீமை அறிகிற கனியை புசித்து பாவம் செய்து தேவ சத்தத்திற்கு பயந்து மரத்திற்கு பின்னாடி நின்று கொண்டிருந்த ஆதாம் மற்றும் ஏவாளை தேவன் தேடி வந்து அவர்களை கண்டித்து இன்னொரு வாய்ப்பை தந்தார். இரண்டாவது, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று ஆபிரகாம் பயந்திருந்தார். கர்த்தர் ஆபிரகாமை தேடி வந்து வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலத்தனையாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். மூன்றாவது, ஏசா தன்னை கொன்று போடுவான் என்று பயந்து தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போய் அங்கிருந்து மீண்டும் சொந்த தேசத்துக்கு திரும்பின யாக்கோபு ஏசாவை எதிர்கொள்ள பயந்திருந்தான். இரவு முழுதும் பயத்தினால் ஒடுங்கி போயிருந்தார். அந்த யாக்கோபை தேவன் தேடி வந்து அவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தினார். மறுநாள் ஏசா யாக்கோபை எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். தேவன் யாக்கோபு பயந்த காரியத்தை மாற்றி சமாதானத்தை கட்டளையிட்டார். நான்காவது, எகிப்தியரை கொலை செய்து பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்திற்கு ஓடி போனார் மோசே. அந்த மோசையை தேவன் தேடி வந்து முச்சடியில் தரிசனமானார். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி மோசே யாருக்கு பயந்தாரோ அவர்களுக்கு முன்பதாகவே வல்லமையான தேவதாசனாக பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய தலைவனாக ஆசீர்வதித்து பயன்படுத்தினார். ஐந்தாவது, பிறவிலேயே பயந்த சுபாவம் உள்ளவனாக இருந்த கிதியோனை தேவன் தேடி வந்து பராக்கிரமசாலியே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி பயந்திருந்த கிதியோனை இஸ்ரவேலருக்கு இரட்சகனாய் மாற்றினார் தேவன். ஆறாவது, தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்க செய்து வாழ முடியாமல் மரித்து போகலாம் என்றிருந்த சாரிபாத்தின் விதவை ஆசீர்வதித்து மரித்து போன அவளுடைய மகனை உயிர்ப்பித்து வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று மிகவும் வல்லமையாய் ஊழியம் செய்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற திஸ்பியன் ஆகிய எலியா, எசபேல் என்னும் ஒரு பெண்ணுக்கு பயந்து தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வனாந்தரம் ஓடி போனார். எவ்வளவு பெரிய வல்லமையான தேவ மனிதனாய் இருந்தாலும் பயம் அவனை மேற்கொள்ளும் என்பதற்கு எலியா ஒரு உதாரணம். இந்த எலியாவை ஓரே பர்வதத்தில் தேவன் தேடி வந்து எலியா யாருக்கு பயந்திருந்தாரோ அவர்கள் மத்தியிலேயே மீண்டும் வல்லமையாய் ஊழியம் செய்ய வைத்து எலியாவை உயிரோடே தேவன் எடுத்துக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட பயத்தினால் அகப்பட்டு இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் எல்லாவித பயங்களை நீக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.